கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாத ஒரு பூர்வீகமான பூசாரி குடும்பத்தில் பிறந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 37 வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய ஊழியத்தினுடைய பேர் இயேசுவே வழி அற்புத ஜெப ஊழியம் என்ற ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கே மகிமை. அநேக பாடல்களை பாடி கர்த்தர் மகிமைப்படுத்தியிருக்கிறேன். அதில் என்னை தூக்கி எடுத்தார் ஆண்டவர். அரசியலையும் சினிமா துறைகளையும் பல விதமான விக்கிர ஆராதனை என்னை இயேசு தூக்கி எடுத்தார். பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். அந்த துயாதி துயவருக்கு இந்த பாடலை பாடுகிறேன். கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பிரியமான தேவ பிள்ளைகள், ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பாட்டில் எனக்கு பிரியமான பாட்டில் என்னை தூக்கி எடுத்த துயாதி துயவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுமுடைய கர்த்தர் உதவி செய்தார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். சிலுவை
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, என்னை தூக்கி எடுத்த என் ஆண்டவர் 1990 வருஷம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இயேசுவுக்காக கட்டின துணியோடு கூட வந்தேன். ஏன்னா நான் பூர்வீக பூசாரி குடும்பத்தில் பிறந்தேன் அல்லவா. அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால என்னை இயேசு கும்பிடக்கூடாது, இயேசு வணங்கக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி என் குடும்பத்தாரே எனக்கு அநேக தடைகளை பிரச்சனைகளை கொண்டு வந்தபோது எனக்கு இயேசு தான் வேணும்னு சொல்லி இயேசுவுக்காக ஓடி வந்து ஆண்டவருக்காக பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். இதை கேட்குறவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தால் அநேக பிரச்சனைகள் போராட்டம் வரும். ஏன்னா தேவ பக்தியாக நடக்கிற யாவரும் துன்பத்தை அனுபவிப்பார்கள். பக்தியாக இருக்க விரும்புகிறவங்களோட துன்பத்தை அனுபவிப்பார்கள் வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்படி தான் பல போராட்டங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் என்னை கைவிடலை. ஆண்டவருக்காக வந்து பல பாடுகளை, பல போராட்டங்களை கடக்க வேண்டியிருந்தது. வறுமை, தரித்திரம், எத்தனையோ விதத்தில் கண்ணீரோடு துக்கத்தோடு கூட நான் என் நாட்களை கடத்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்னை கரம் பிடித்தவர், அழைத்தவர், இன்று வரையும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவை வழி அற்புத ஊழியங்கிற ஊழியத்தை சென்னை தாம்பரத்தில் ஆரம்பித்தேன். அப்படியே ஆண்டவர் பெங்களூர் பகுதி கொண்டு போனார். பெங்களூரில் ஒரு 10 வருஷ காலம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தேன். இப்போது ஆண்டவர் திருவண்ணாமலை பட்டணத்தில் ஆண்டவர் ஊழியத்தை செய்ய என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதனால் கூட உங்களோடு கூட பேச முடியாத வேத வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. யூதா எழுதின நிருபம் 17வது வசனத்திலேருந்து 18, 19 3 வசனங்களை வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் சென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, யாருக்கு யார் பிரியமானவங்க? ஒரு சிலர் மேலே பிரியமாக இருப்பாங்க, ஒரு சிலரை வெறுப்பாங்க, ஒரு சிலர் நேசிப்பாங்க, ஒரு சிலர் நேசிக்க மாட்டாங்க. இப்படி ஒவ்வொருக்குள்ளும் ஒரு சுபாவம், ஒவ்வொருக்குள்ளும் ஒரு குணம், ஒவ்வொருக்குள்ளும் ஒரு சிந்தனை, ஒவ்வொருக்குள்ளும் ஒரு வைராக்கியம். ஆனாலும் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, நீங்களோ பிரியமானவர்களே. யாருக்கு பிரியம்? ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். இந்த வார்த்தை ஆண்டவரை யார் பிரியப்படுத்துகிறார்களோ அவர்கள் இந்த வார்த்தை. ஒருவேளை நிறையா தெய்வ செய்தியை கேட்டிருக்கலாம், நிறையா வேத வசனங்களை வாசித்திருக்கலாம். எனக்கு அறிவு இல்லாதவ, நான் புத்தி இல்லாதவ, எனக்கு இயேசு பற்றி யாருன்னு தெரியாது, அப்படி வாழ்ந்தவ. ஆனால் இயேசு கிறிஸ்துவ அறியும் போதே அவருடைய வேதத்தை குறித்து ஆராய முடிய கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். அந்த வார்த்தையில் சிலதை தான் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன்னாடி சொல்லி வச்சிருக்கத இப்போ ஞாபகப்படுத்துகிறார். ஏன் இப்போ ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா, முன்னாடி இந்த காலங்கள்லாம் மாறி போச்சு. அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, வெப்சைட் கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலம் தலைக்கீழே மாறி போச்சு. அதனால தான் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, மேலும் கடைசி காலங்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைன்னு எந்த காலத்திற்குனா, கொடிய ஒரு காலம், பயங்கரமான ஒரு காலம். எல்லா விதத்துலேயும் சமாதானத்தை இந்த தேசத்தில், உலகத்தில், என் வீட்டில் கூட சமாதானம் இல்லை. எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டம். இந்த காலங்களை குறித்து சொன்னால் மனுஷர்கள் தற்பிரியரும் பணப்பிரியரும் இப்படி நிறைய பட்டியலை போட்டிருக்கு, நிறைய சொல்லி வச்சுருக்காங்க.
ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால். யாருக்கு உரியவங்கன்னு இந்த வசனத்தை உங்களுக்கு காமிக்குதுன்னா, நீங்களோ முன்னாடி அப்போஸ்தலர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர். இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையா இருக்க விரும்புகிறீங்களா? இயேசு கிறிஸ்துவ போல வாழணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ரொம்ப பழக்கப்படணும். இயேசு நீங்களும் பழகிக்கணும். இயேசுவோடு கூட வாழணும். ஆண்டவருக்காக வாழ்கிறதுல ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள். ஆண்டவரோடு வாழ்கிறவங்க பாக்கியவான்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால், இயேசு கிறிஸ்துக்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்துகிற கூட்டம் இருக்கிறது. இயேசு பேரால் வயிற்று பழப்புக்காக ஒரு கூட்டம் இருக்கிறது. இயேசுங்கிற பேரில் மஞ்சக கூட்டம் இருக்கிறது. இயேசு அவ்வளோதான். இயேசு பற்றி அவர் யார், எப்படிப்பட்டவர்னு சொல்லி தெரியாது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனம் பார்த்தீங்களா? அவர் அறிகிற அறிவு, அவருடைய அன்பின் ஆழமும் நீளமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவை கட்டாத அந்த அன்பு. இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்தில் இருக்கிற 6 அறிவில் தென்படுகிறவர் அல்ல, 7வது அறிவு தான் இயேசு அறிகிற அறிவு. அவர் அறியணும்னா சாதாரண காரியம் இல்லை, அவரோடு பழக கற்றுக்கணும். அவரோடு பழக கற்றுக்கணும். கடந்த மாதத்தில் எனக்கு ஒரு பாடல் கொடுத்தார். அந்த பாடல்னா, உம்மோடு நானும் என்னோடு நீங்களும் வாழ்ந்தால் சுகமாயிருக்கும், என் இயேசுவே வாழ்ந்தால் நலமாயிருக்கும், என்னோடு நீங்களும் உம்மோடு நானும் வாழ்ந்தால் சுகமாயிருக்கும், என் இயேசுவே வாழ்ந்தால் நலமாயிருக்கும். கண்ணீர் மாறிடும், கஷ்டங்கள் தீர்ந்திடும், கண்ணீர் மாறிடும், கஷ்டங்கள் தீர்ந்திடும், எல்லாமே ஜெயமா மாறும், என் இயேசுவே எல்லாமே ஜெயமா மாறும். நீங்க என்னோடும் நானும் ஓடும் வாழ்ந்தால் சுகமா இருக்கும். எங்க இருக்கு சுகம்? யார்கிட்ட இருக்கு சுகம்னா, இயேசுவோடு வாழ்கிறத தான் இருக்குங்க சுகம். இயேசு யாருன்னு தெரியாத கையில் கிறிஸ்தவங்களை கொரட்டூரில் ஓட விட்டு அடித்தவன் நான். கிறிஸ்தவங்களை ஓட விட்டு அடித்தேன். அப்போ இயேசு யாருன்னு தெரியாது. எனக்கு இயேசுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இயேசுவால் மட்டும்தான் ஒரு மனுஷனை மாற்ற முடியும். என் அரசியல் உலகத்தில் என்னை மாற்ற முடியல. சினிமா பைத்தியமாக இருந்தேன். சினிமா என்னை மாற்ற முடியல, சொந்த பந்தம் மாற்ற முடியல. பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து என்னை மாற்றினார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய யார், உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். முன் சொல்லப்பட்ட வார்த்தைன்னா என்ன? கடைசி காலத்தில் தாங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். அதுதான் நிறையா நடந்துட்டு இருக்குது இப்போது. பரியாசம், ஆட்டம், தில்லால் எங்கடிக்கிறவை பாட்டம், பலிபீடத்தில் ஆடுகிறது, துணிகரமாக ஆடுகிறது, துணிகரமாக பேசுகிறது, பேருக்கா புகழுக்கா வாழ்கிறது. என்னை போல யாரும் இல்லை, ஏன் சபை ஏன் மக்கள் இல்லை, உன் சபையில் உன் மக்களில் கர்த்தர் கொடுத்த பிச்சை. கர்த்தர் உனக்கு பிழைக்கிறதுக்கான ஒரு வழியை தருந்தார், அவ்வளோதான். அவரை மட்டும் மையப்படுத்துங்க, அவரை மட்டும் துதிங்க, அவரை மட்டும் நம்பிடுங்க, அவரோட பேச கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பேசப்பா நான் கேட்குறேன், உங்கள் வார்த்தைக்கா நான் எங்கி நிற்கிறேன். நீங்கள் பேசப்பா ஏசப்பா நான் கேட்குறேன், உங்கள் வார்த்தைக்கா ஏங்கி நிற்கிறேன். நீங்கள் பேசினால் எனக்கு நித்திய ஜீவனே, நீங்கள் பேசினால் எனக்கு நித்திய ஜீவனே. மனிதன் பேசினால் வேதனை தானே, மனிதன் பேசினால் வேதனை தானே. நீங்கள் பேசப்பா நான் கேட்குறேன். அவர் பேச கேட்டிங்கன்னா கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவரோடு உறவாட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த உறவு வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஸ்டாப்பாக கூடாது, நான் ஸ்டாப்பாக இருக்கணும்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, கடைசி காலத்து தாங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசகர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத இந்த வேத வசனம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, நினைப்பூட்டுகிறாங்க. என்னவா, தாங்களுக்குன்னு ஒரு கோட்டை, தாங்களுக்குன்னு ஒரு கொள்கை, தாங்களுக்குன்ற ஒரு தீர்மானம், தாங்களுக்குன்ற ஒரு குழு, தாங்களுக்குன்னு ஒரு கூட்டம், தாங்களுக்குன்னு ஒரு பெருமை. எந்த பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மையாக இருங்க, தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்களாம், அவங்க இஷ்டம் போல் துன்மார்க்கமான இச்சையின்படி என்னென்ன நினைக்கிறாங்களோ, என்னென்ன விரும்புகிறாங்களோ அதை தாராளமாக செய்கிறது, ஏராளமாக செய்கிறது. இல்லைங்க, அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துக்காக வாழ்கிற வாழ்க்கை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு உணர்ந்து தாழ்த்தி அவர் பாதத்தில் அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை தான் இயேசுக்காக வாழ்கிற வாழ்க்கை. நான் இயேசுக்காக எதை வேணாலும் செய்வேன் சொல்கிறதுல இல்லை, செய்கிறதில்ல. ஆக இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாம், கடைசி காலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும், தன்னை தாழ்த்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியாக மாற்றிக்கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி ஆகிறதுக்கான வழி என்ன இருக்குது, எதை செய்யலாம், எந்த நன்மையை செய்யலாம், எவ்வளோ நேரம் ஜெபிக்கலாம், எவ்வளோ நேரம் போராடலாம், எவ்வளோ பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், எவ்வளோ பேருக்கு தானா தர்மம் பண்ணலாம். இருக்கிறத கொடுங்க. நீங்கள் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசை வச்சுருக்காரா, தாராளமாக கொடுங்க. கேட்குறவங்களை குச்சி எரிச்சல், எனக்கும் எரிச்சல் தான், கேட்கக்கூடாது. எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க கேட்கக்கூடாது, கேட்கறது பிடிக்காது. என்ன உங்களை அழைச்சவர், உங்களை பிறக்க வச்சவர், இதுவரையும் நடத்துகிறவர் அவர் தான். அவர்கிட்ட எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், தப்பாக நினைக்க மாட்டார், இல்லைன்னு சொல்ல மாட்டார். இன்றைக்கி ரொம்ப பேர் கொடுங்க, ஊழியத்துக்கு தேவை, நிச்சயமாக தேவை. அதை ஆவியானவர் பேசி கொடுக்கணும். எனக்கு நிறைய தேவை, எனக்குன்னு எதுவுமே இல்லை, எனக்குன்னு பரலோகம் இருக்குது, அந்த பரலோகத்துக்கு போகணுங்கிற வாஞ்சையோடும் தாகத்தோடும் இந்த பூமியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமான வாழணுன்னா உங்கள் சுய சிந்தையை சாகடிக்கணும், உங்கள் சுய விருப்பத்தை சாகடிக்கணும், உங்கள் ஆசைகளை சாகடிக்கணும். ஆண்டவருடைய ஆசை என்ன, அவர் என்ன விரும்புகிறாரு, அவர் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு. உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமுள்ளவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, பிறகு எல்லாம் ஊட்டி கொடுக்கப்படும். அப்படி வார்த்தை அழிஞ்சிருமா, வானமோ பூமியை ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போகும். மத்திய 24:35 சொல்லியிருக்கார். வானம் பூமி ஒழிந்து போயிடும், என் வார்த்தை ஒழியாது. மனுஷனை தேடி ஓடாதீங்க, மனுஷங்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காதீங்க. உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் இயேசுவாக இருக்கட்டும். நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்பினீங்கன்னா அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. பாடு உபத்திரம்னா அளவில்லாத உபத்திரங்கள், பாடுகள், வீணான பழிகள், துக்கம் துயரம் கொடுத்தவங்க ஏராளமான பேர். ஆனால் இயேசு மட்டும்தான் என்னை தேற்றி கொண்டு இருக்கிறார். ஆகவே தான் ஒரு பாடலை நேற்று இரவு ரெக்கார்ட் பண்ணேன். நான் யாரெல்லாம் நம்பினனோ, நான் யாரெல்லாம் நேசித்தனோ, யாரெல்லாம் எனக்கு துணையாக இருப்பாங்க நினச்சனோ, வார்த்தை இல்லை, ஆண்டவர் மட்டும்தான் துணை. அந்த பாட்டு என்ன தெரியுங்களா, நான் நேசித்தவங்க, என்னுடைய உதவியெல்லாம் பெற்றுக்கிட்டவங்க, நான் எவ்வளோ நம்பணுனோ அத்தனை பேர் கூட என்னை கைவிட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க, ஒதுக்கி ஓரமாக. அந்த பாடல் சீக்கிரமாக நீங்கள் கேட்பீங்க, ஆனால் கொஞ்சம் பாடுறேன். என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க இயேசுவே, என்ன தூரமா தள்ளிட்டாங்க இயேசுவே, என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க இயேசுவே, என்ன தூரமா தள்ளிட்டாங்க இயேசுவே. ஒரு குப்பையை போலவே, ஒரு குப்பையை போலவே, ஒரு குப்பையை போலவே, ஒரு குப்பையை போலவே என்னை தேடி வந்தீங்க இயேசுவே, என்னை சேர்த்து கொண்டீங்க இயேசுவே, என்னை தேடி வந்தீங்க இயேசுவே,
தனிமரமா இருந்த என்ன கனிமரமா மாற்றினீங்க. தனிமரமா இருந்த என்ன கனிமரமா மாற்றினீங்க. என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க இயேசுவே, என்ன தூரமா தள்ளிட்டாங்க இயேசுவே. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யார் உன்னை தள்ளினாலும் உன்னை தள்ளாத ஒருவர் இருக்கிற அவர் தான் இயேசு. யார் உன்னை மறந்தாலும் உன்னை மறக்காத இருக்கிற ஒருவர் இயேசு. யார் உன்னை வெறுத்தாலும் உன்னை வெறுக்காத உன்னை நேசிக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை மறந்துடாதீங்க. இந்த ஜனங்கள் எந்த ஜனங்கள்? அந்நிய ஜனங்கள் அல்ல, இயேசு அறியாத ஜனங்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரிகள், ஊழியக்கார பிள்ளைகள், ஊழியத்தை செய்கிறவர்கள், விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்களோ தாங்களுக்குன்னு. இப்போல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப ஜாலியாக இருக்கணும். சர்ச்சுக்கு வந்தால் பைபிள் எடுத்துகிட்டு வர்றதில்ல, ஃபோன் எடுத்துகிட்டு வர்றது, பைபிளே ஃபோனை வச்சு நெட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறது. என்ன துணிகரமான பாவங்கள், என்ன துணிகரமான வாழ்க்கை. என்னை ஆண்டவர் வரப்போகிறார். வருவாரா என் இயேசு என்னை தேடி வருவாரா? வருவாரா என் இயேசு உன்னை தேடி வருவாரா? வானத்தை பார்த்து பார்த்து ஏங்குறேன், மேகத்தையே நான் கேட்கிறேன். வானத்தை பார்த்து பார்த்து ஏங்குறேன், மேகத்தையே நான் கேட்கிறேன். வருவாரா என் இயேசு என்னை தேடி வருவாரா? கர்த்தருடைய மகிமை, கர்த்தருக்கு மகிமை. இதே பிள்ளைகளை, உங்கள் இஷ்டப்படி எந்த விருப்பத்தையும் செய்யாதீங்க. உங்களுடைய ஆசைப்படி நிறைவேற்ற ஆசைப்படாதீங்க. அவருடைய ஆசை என்ன, அவர் திட்டம் என்ன, அவர் விருப்பம் என்ன அப்படின்னு வேண்டி கேளுங்க. அப்பா நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், நான் எங்கே போகணும் சொல்லுங்கள், நான் எவ்வளோ நேரம் செபிக்கன்னு சொல்லுங்கள். கரெக்டாக சொல்லுவார், அழகாக நடத்துவார். ஆகவே இந்த வசனம் கடைசி காலத்தில் தாங்கள் பரியாசமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்கார் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் சென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமே. ஆமாம், எதனா கண்டிஷனாக சொன்னோன்னு வச்சுங்க, இந்த பாஸ்ட் வேணாம், வேறு சர்ச்சுக்கு போகலாம், அங்கே போய் செய்யலைன்னா இன்னொரு சர்ச்சுக்கு போகலாம். இப்படி போகாதீங்க. கர்த்தர் உங்களை எந்த சர்ச்சில் நல்ல நிறுத்துறோ அந்த சர்ச்சில் நல்ல நின்று அந்த ஊழியத்தை தாங்குங்க. ஊழியக்காரங்களுக்கு உதவியாக இருங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்னதுன்னு தெரிந்து அதன்படி நடங்க, அதன்படி வாழுங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆகவே எனக்காகவும் இயேசு வழி அற்புத ஊழியத்தின் நோக்கங்களை நிறைவேற்ற முடியான கிருபையை கர்த்தர் கொடுக்க முடியா. எனக்காக செவித்து கொள்ளுங்க. திருவண்ணாமலை பகுதியில் ஆவியானவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. ஆண்டவருக்கு மகிமை. இந்த மூலமாக ஜாய் டிவி மூலமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. என்னோட தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய ஃபோன் நம்பர் 8489915709. இந்த தொடர்பு கொள்ளுங்கள். எப்போ வேணாலும் செபிக்கலாம். என்னென்ன ஜெப குறிப்பு இருப்போ அனுப்புங்க. உங்களுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசினால் இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை தெய்வ பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள, இந்த ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட்பஸ் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, கொடான கொடி நன்றி. இந்த வசனத்தை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. அண்டு இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் இயேசு நாமத்தில் முடிவு உண்டாகட்டும். ஆண்டவரையும் கண்ணீர், கவலை, வேதனை, துக்கம் மாறட்டும். வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கட்டும். அற்புதம் செய்து ஆஸ்வதிங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உங்களுடைய ராஜ்யத்துக்கு தகுதியாக மாற இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறேன். இயேசு நாம் செபிக்கிற அன்பு பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.